ஒரு வழியா பாப்பாவுக்கு வந்து மொட்டை அடிச்சாச்சு 1 வருஷத்துக்கு அப்புறமேட்டு. ஸோ அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நாங்க எப்போ மொட்டை அடிச்சோம்ன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 2 சண்டே ஆஷ் வெட்னஸ்டேக்கு முன்னாடியே அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஸோ அதுக்கு முந்தின நாள் சாட்டர்டே பார்த்தீங்க அப்படின்னா, சைனீஸ் கடைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட நாங்க மட்டும் போயிருந்தோம். ஸோ என்னைக்காவது ஒரு நாள் தான் இங்க போவோம். அடிக்கடி இங்க வந்து போக மாட்டோம். ஸோ அன்னைக்கு ஹஸ்பண்ட் வந்து போலாம் அப்படின்னு சொன்னனால, அன்னைக்கு நாங்க வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயாச்சு. ஸோ அங்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஒரு சின்ன பர்ச்சேசிங் இருந்துச்சு. ஸோ காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் இல்லையா, மதியானம் நாங்கள் சாப்பிடும் போதே 11:00 கிட்ட ஆயிடுச்சு. அதனால மதியானம் லஞ்ச் சாப்பிடல. ஈவினிங் நாங்கள் சின்ன ஷாப்பிங் பண்ணலான்னு போகும்போது செம்ம பசி எடுத்துருச்சு 2 பேருக்குமே. அதனால போய் சாப்பிட்லான்னு தமிழால் கடைக்கு முதல்ல போனோம். தோசை தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் தோசை வர கொஞ்சம் லேட் ஆனனால வடை எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டு வந்தோம். அந்த பசிக்கு அந்த வடை சும்மா அப்படி தான் இருந்துச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் வடையே சாப்பிட மாட்டேன். எப்பயாவது தான் சாப்பிடுவேன். பட் அன்னைக்கு வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி அப்படியே வந்து பால்மால் போயிட்டோம். அக்கா வீடும் வராங்க. பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக தம்பிக்கு வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் எனக்கும் ஒரு ட்ரெஸ் எடுக்கிற வேலை இருந்துச்சு. ஸோ நான் ஸ்கூல் போயிட்டு இருந்தேன் இல்லையா அந்த டைமில், அப்போ அதுக்காக எடுக்கிறதா இருந்துச்சு. சரி ஓகே, ரெண்டுத்தையும் ஒரே நாள்லேயே முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பியிருந்தோம். அன்னைக்கு பால் மால்க்கு வெளியே வந்து இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. பட் நாங்கள் போன டைமில் வந்து ஓப்பன் பண்ணலை. ஓப்பன் பண்ணியிருந்தாலும் சின்ன பிள்ளைங்க யாரும் இல்லாதனால நாங்கள் அதை அப்படியே விட்டுட்டு நாங்கள் போய் முதல்ல அக்கா வீடு வரலன்றதுக்காக எனக்காக வந்து பார்த்துட்டு இருந்தோம். சைனீஸ் நியூ இயர் அப்போ பார்த்தீங்கன்னா, எந்த கடைக்கு போனாலும் ரெட் கலர் சட்டையாகவே இருந்துச்சு. ஆனால் இப்போ ரெட் கலர் சட்டையை தேடி போனால் அது வந்து ஒன்று சைஸ் இருக்க மாட்டேனுது, இல்லை அது ரெட்டு மாதிரியே தெரியல, அந்த மாதிரியே இருந்துச்சு. ஒரு வழியாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. அடுத்த நாள் மார்னிங் சண்டே மார்னிங் சர்ச்சுக்கெலாம் போயிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டில் இருக்கவங்க ஊரில் எல்லாரும் வந்து மொட்டடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ட்ரெஸ்லாம் போட்டு ஃப்ராக்லாம் போட்டு எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்னு சொன்னனால அவங்க அப்பாவும் எல்லாம் ட்ரை பண்ணுறாரு ட்ரெஸ்ஸை மாற்றி மாற்றி. ஆனால் மேடம் வந்து அழுகுறாங்களே தவிர வந்து போஸ் கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க. எல்லாம் வளைச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க. ஏதோ நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அங்கேருந்து கிளம்பி சேப்பலில் தான் அடித்தோம். பெருசாக யாரும் நாங்கள் மட்டும் போயிட்டு சேப்பலில் வந்து அடிச்சுட்டு வந்துடலான்ற பிளான் தான். போகும்போதே கேண்டில் எல்லாமே வாங்கிட்டு போயிட்டோம். அங்கே போயிட்டு எல்லாம் ஏற்றி வச்சுட்டு ஒரு சின்ன ப்ரேயர் வந்து சொன்னாங்க. ஸோ ஃபேமிலியாக நின்று ஒரு ப்ரேயர் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு மொட்டை அடிச்சுக்கலாம் அப்படின்ற பிளானில் தான் போணுச்சு. தம்பி ஸ்டீவன் மடியில் தான் வந்து உட்காந்து அடித்தோம். ஸோ அடுத்த நாள் கேமராவில் பார்க்கும் போது ஏதோ இந்த ஃபோட்டோஸ் மட்டும்தான் வந்து வந்துருந்துச்சு கரெக்டாக. ஓகே, இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அவள் அழுதாளா எப்படி இருந்தான்னு வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன்.